ஸோ இது வந்து டிசம்பரில் சொன்னானுங்களா. ஸோ ஜனவரி மாதம் இந்த பொண்ணு வந்து என்னை உட்கார வச்சு அவங்க அம்மா முன்னாடி எங்கள் அம்மா முன்னாடி, அது எப்படி அவனும் இந்த வீட்டு பையன் தானே, அவனோட குழந்தைக்கு தானே பாலுடி, பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணணும், அப்படி இப்படின்னு வாயிலேயே முளம் போடுது. அதாவது அம்மாவும் பொண்ணும் கூட டிஸ்கஷன்வாக இருக்கலாம், பிளானிங்காக இருக்கலாம். நான் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிலாம் பேசுகிறேன், அதுங்க என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுவே வாயில் அதுவே தானாக செய்தான் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுவே ஐடியா கொடுத்துக்கும். அப்படியே நம்ம கம்முன்னு கேட்டுக்கிட்டு இதுதான் ஒரு சின்ன ஹிண்ட்டு போதுங்க, எல்லா வேலையும் நானே செஞ்சுருவேன். ஒரு சின்ன இது கண்ணை கசக்கிட்டு வந்தால் போதும், நானே எல்லாம் பண்ணிவிடுவேன். ஓ அப்படி அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டே நான் அவ்வளோ நாள் காய் நகர்த்துற மாதிரி ஒரு செஸ் போர்டில் ஒரு காய் நகர்த்துற மாதிரி என் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்துச்சுங்க. சரிங்களா, அதான் சொல்கிறேன்ல, குழந்த பிறக்காத வரைக்கும், பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாயிட்டேன். இன்னொன்று அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஆனதுனால தான் இதுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் எதுக்கு இது இந்த ஃபேமிலியில் மாந்திரிகம் மந்திரம் போட்டு எவ்வளவோ 2017 ஆரம்பிச்சதுங்க இந்த மாந்திரிகம் போடுறது. என்னென்னலாம் போட்டிருக்குங்கன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கரெக்டாக. அப்புறம் என்ன ஆகுது, இந்த ஆளுக்கு இவங்களோட பெரியம்மா இப்போ இறந்தவங்கள அவங்க வந்து 10,000 ருபீஸ் கொடுக்குறாங்க, இந்த பொம்பளை கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த பாலுடி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இதுங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை நடத்த போதுங்க, இந்த வீட்டோட ஒரே பையனோட குழந்தையாச்சு இது வைபவ், அதனால் பாலுடி ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. சரி நம்ம பங்கில் நம்மளால முடிஞ்சது இருந்தால் ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10,000 ரூபாவை என்ன பண்ணுதுங்க, என்னை வந்து கூப்பிடுது. யார் சாரி அவங்க பெரியம்மா கூப்பிடுறாங்க. ஓகேங்களா, இது எனக்கு தெரியவே தெரியாது அந்த பொம்பளைக்கிட்ட கொடுத்தது. ஒரு 3 days கழிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா அம்மாவும் பொண்ணும் வாயே திறக்கல, அதை பற்றியே வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துங்க. எனக்கு ஒரு விஷயம் கூட நடந்ததே தெரியாது. 3 நாள் கழித்து அந்த அவங்க பெரியம்மா கொடுத்த 3 நாள் கழித்து அவங்க பெரியம்மா என்கிட்ட வராங்க. ஈஸ்வரி, நான் அவகிட்ட 10,000 ரூபா கொடுத்துருக்கு, சரியா, நம்ம வைபவுக்கு பாலுடி செய்யணும்ல, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பையனை, அதனால தான் நான் வந்து இவ பெற்றதில் 2த்தில் இவன் ரொம்ப நல்ல பையன், அதாவது நான் கல்யாணம் பண்ண ரொம்ப நல்ல பையனா, அதான் அந்த பிரெயின் வாஷு, நான் எப்படி பிரெயின் வாஷ் ஆனால் அது மாதிரி. அவங்க வயசானவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால அந்தளவுக்கு டீட்டெயில் கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ எனக்கு வயசு இருக்குது, நான் அவனை பற்றி கண்டுபிடிச்சேன், அட்டா பாவிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டேன். இப்போது அவங்களுக்கு என்ன தெரியும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் குழந்தைக்கு பண்ணலன்னா எப்படி, அதனால நான் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னாங்க. இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே ஆண்டி அப்படின்னேன். சரி ஓகே, நீ அதை பாரு, நான் கொடுத்துட்டேன், நீ என்ன வேணும் ஏது வேணும்னு அவகிட்ட சொல்லு, இல்லை உனக்கு எதுனா ஐடியா இருந்தால் சொல்லு அவகிட்ட, நீயே காசு இல்லாமல் கஷ்டப்படுற இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு, அதனால் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, காசுக்கெல்லாம் யோசிக்காத அப்படின்னு இந்த ஆண்டி என்கிட்ட சொல்கிறாங்க. நானும் சரிங்கிறேன். இது வந்து 3வது நாள் சொல்கிறாங்க, 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டி என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சரிங்க ஆண்டி, ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு காதில் கேட்டதோடு விட்டுட்டேன். என்ன இது மாதிரி சொன்னாங்க கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே நான் கேட்டுக்கல. ஓகேங்களா, நான் அந்த மாதிரி கேரக்டரும் இல்லை. அப்போ எதுவுமே கேட்டுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு, எக்ஸாக்டாக 1 வீக் கழிச்சு இந்த பொம்பளை என்ன கூப்பிடுது. ஈஸ்வரி இங்கே வாயேன் அப்படின்து. இந்த ஆள் உட்காந்துட்ருக்கான், யார், இவங்க அப்பா உட்காந்துட்ருக்குறான், டிவி பார்த்துட்ருக்குறாரு அந்த ஆள். ஓகேங்களா, இந்த பொண்ணு குளிக்க போகுது. ஓகேங்களா, குளிக்கிறதுக்கு போகுது. அப்போ இந்த பொம்பளை என்ன ஹாலில் கூப்பிட்டு, ஈஸ்வரி எவ்வளோ கொடுத்ததுலாம் சொல்ல, எவ்வளோ கொடுத்தாங்கன்றதை அவங்க பெரியம்மாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பொம்பளை வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்றத சொல்லலை. இது மாதிரி அவங்க பெரியம்மா எனக்கு காசு கொடுத்தாச்சு கொஞ்சம், குழந்தையோட பாலுடிக்கு பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதம் அவன் துபாயிலேருந்து எதனா அனுப்புவானா அனுப்ப மாட்டானான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல,
நம்ம இருக்கிறத வச்சு சும்மா சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு விட்டுடலாம். நான் சொன்னேன், சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நான் கம்முன்னு விட்டேன். எதுவுமே வாய் திறந்துக்கல. சரி இந்தா கையில் ஒரு 1000 வச்சுருக்கு ஆக்சுவலாக அந்த பொம்பளை. சரி இந்தா 1000 இதில் நீயும் உனக்கும் நீயும் குழந்தைக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த 1000 ருபீஸ் கொடுக்குது. நான் சொன்னேன், எதுக்கு இந்த 1000 ருபீஸு அப்படின்னேன். இல்லை இல்லை, அவங்க ஆண்டி கொடுத்தது, நீ வச்சுக்கோ, உனக்கு ஒரு 500க்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஒரு 2000 ருபீஸு அவள் கையில், யார் அந்த குள்ளச்சி இருக்கா பார்த்தீங்களா திருடி, அவளுக்கு நான் ஒரு 2000 ருபீஸ் அவளுக்கு கொடுத்தாச்சு. அவளும் குழந்தைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அவளுக்கும் குழந்தை, அதாவது நான் பெற்ற குழந்தைக்கு வந்து பாலுடின்ற ஒரு ஃபங்க்ஷனாக எங்களுக்கு 1000 அதில் நான் வந்து ஒரு 500 துணி எடுத்துக்கணுமா, என் குழந்தைக்கு ஒரு 500 துணி எடுத்து கொடுக்கணுமா. அந்த ஃபங்க்ஷனில் தின்றதுக்காக உட்கார கேஸ் இது. அது வந்து அதுக்கு ஒரு 1000, அவள் பொண்ணுக்கு ஒரு 1000. இதெல்லாம் வந்து வேணும்னு ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே இது மாதிரிலாம் பேசுங்களா எனக்கு என்னன்னு தெரில. நான் வந்து ஒரு வேளை என்ன சொன்னாலும் இது வந்து எதுவுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணாது, சண்டைக்கெல்லாம் வராது, பேசிட்டு போயிடலாம், நம்மளோட விஷயத்தை நம்ம யாருன்றதை கன்வே பண்ண மாதிரியும் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குதுங்களா என்னன்னு தெரில. நான் ஒரு 2000 அவளுக்கு கொடுத்துட்டேன், அவளும் குழந்தையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் 1000. உடனே பிடி, அவள் கையை அப்போவே, அந்த கிளவி கையை அப்போவே பிடிச்சி, இல்லைங்க வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டேன். இல்லைங்க எனக்கு வேண்டாம், இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும், என்கிட்ட ஒரு புது சாரீ இருந்துச்சு, அது எங்கள் அம்மா கட் பண்ணி ப்ளவுஸு கையிலே தைச்சிட்டாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் நான் போட்டேன் பாலுடைக்கு. எங்கள் அம்மா கையிலேயே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு தான் வந்துட்டு, அது புது சாரீ ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதை வந்து எங்கள் அம்மா கையிலே ஸ்டிச் பண்ணி வச்சாங்க. அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மிஷினில் தைக்கிறதோட அதையே நான் போட்டுக்கிட்டேன் அந்த பாலுடைக்கு. ஓகேங்களா. அப்போது குழந்தைக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு என்ன பண்ணேன், என்கிட்ட காசு இருக்குங்க, நான் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னேன். நீ சொல்கிற பேச்சை கேளு, அவங்க அப்பா டிவி பார்க்குறாரு, காதில் கேட்டு திட்ட போகிறாரு, ஏன் காசெல்லாம் கொடுக்குறேன்னு. அதாவது அந்த ஆள் வந்து ஏன் காசெல்லாம் கொடுக்குற அப்படின்னு இந்த பொம்பளையை பார்த்து திட்டு வராங்க. எனக்கு காசு கொடுத்தா பிச்சைக்காரன் நாய், அவன்லேருந்து இவன்லேருந்து எல்லாம் என் காசில் தான் தின்னு வேறு வருது வாயிலேருந்து இருக்கிறதுங்க. என்கிட்ட காசு கொடுத்தா திட்டு வாங்கலாம். ஏன்னா எதுவுமே கேட்க மாட்டான்ல. ஏன்டா நாயே, நீ பண்ண வேண்டிய கல்யாணத்தை நான் பண்ணி உட்காந்துட்ருக்கேன், ஒரு இஎம்ஐனா என்னன்னு தெரியாது, எத்தனை இஎம்ஐன்னு தெரியாது, எவ்வளோ ரூபாய் எப்போ எவ்வளோ கட்டினேன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் நீ வந்து பேசுனேன்னு நான் கேட்க மாட்டேன்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாயை மூடிட்டு இருந்தேன்ல, வாயை மூடிக்கிட்டே இருப்பேன்ல, அதுக்கு தான். அப்புறம் என்ன ஆகுது, அவள் குளிக்க போயிட்டா, அவள் இப்போ குளிச்சுட்டு வந்துடுவா, அவள் மார்க்கெட் போகிறா. ஒரு வாரம் கழிச்சு, இதுங்க கையில் 10,000 போயிருக்குது. ஒரு வாரம் கழிச்சு அதுங்களா பிட்டை போட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு 2000 இது. அவள் மார்க்கெட் போகிறா, அவள் கூட நீ இப்போ போயிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு. இல்லை நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன். ஐயோ நீ தனியாலாம் எப்படி போக முடியும், குழந்தைய உங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, நீ போ அப்படின்னு. எனக்கு செம்ம கடுப்பாகுது. பொறுமையாக இருக்கலாம், ஆனால் நான் சீரியஸாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போகலாம், பாலுடி வரட்டும் அன்றைக்கி இருக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். ஆனால் அன்றைக்கி நிஜமாலே இப்படி ஒரு சம்பவம் வந்து நேச்சுரலாக ஏற்படும்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்துட்டு சீரியஸாக அன்றைக்கி என் மனசில் இருக்க ஆதங்கத்தை எல்லாம் கொட்டணும் தான் இருந்தேன், அந்த பாலுடி முடியட்டும் அப்படின்னு. இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு அது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். எங்கள் அம்மாட்ட குழந்தைய கொடுத்துட்டு, காய்ச்சி வச்சுருக்கேன், அவன் நல்லா தூங்குறான், எந்திரிச்சானா குடிச்சிட்டு நல்லா விளையாடும் குழந்த அப்படின்னு. எங்கள் அம்மா சரி நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட ஒரு வளையல் கொடுத்தனே கேட்டுட்டேன். எப்போ கேட்டேன், ஜனவரி மாதம் கேட்டேன். எப்போ கொடுத்த வளையல, என் கல்யாணம் 2013 கேட்டேன் பார்த்தீங்களா, கொடுத்தேன் பார்த்தீங்களா வளையல்,
சாரி 2013 அந்த வீட்டிலேருந்து போகிற அன்றைக்கி எங்கள் அச்சா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முன்னாடி இந்த பொம்பளை கையில் என் கையிலேருந்து வளையல் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த வளையல் எங்கே அப்படின்னு கேட்டேன் நான். அது இதில் இருக்கே, அது என்னது, என்ன பேங்க் அது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. அது கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஆமாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்குது. அதுக்கு வட்டியே கட்டலை, இவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் அங்கே வச்சிங்க, நான் தான் சொன்னேன்ல கையிலே போட்டுக்கோங்க, வைக்காதீங்க. வட்டி இப்போல்லாம் யார் கட்டுறது, நீங்கள் பாட்டு வச்சிடுறீங்க. நல்லா பேசினேன் அப்போது, ஏங்க வச்சிங்க அப்படின்னு. இல்லை அது ஒரு சுச்சுவேஷனு, வச்சுட்டேன். பொண்ணு தான் வச்சா, யார், அவள் பொண்ணு வச்சாலாம். சுச்சுவேஷன் அவள் பொண்ணு தான் வச்சாலாம். அப்போ யார் மூட்டி தரணுங்க, அதுங்க தானே மூட்டி தரணும். அப்போ நான் என்ன யோசித்தேன், சனியை தலைக்கு வந்து தலைப்பாக்கோடு போட்டோன்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, போட்டோம். அந்த அந்த வலையில் முதல்ல மூட்டி, அதை நான் கஷ்டப்பட்டு பரவாயில்ல, அந்த வலையில் நான் மூட்டுற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 கிட்ட வட்டி மட்டுமே நான் கொடுத்து மூட்ட போகிறேன் அந்த வலையில். பரவாயில்ல, நான் மூட்டிட்டு போகிறேன். ஏன்னா அது நான் சம்பாரித்த வளையல். மேலே கூட காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா அது நான் கஷ்டப்பட்ட வளையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் இருந்தேன் நான். அப்புறம் என்ன பண்ணேன், அந்த வளையலுக்கான காசு என்கிட்ட இருந்துச்சு. போய் வலையில் மூட்டியாச்சு. இவங்க வீட்டில் தமிழ் ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த ஏரியாவில், கடன் கொடுப்பார் எல்லாருக்குமே. அப்போ என்கிட்ட காசு இல்லாத பட்சத்தில் என்ன ஆச்சு, காசு என்கிட்ட ஷார்ட் ஆகிட்டே இருக்குது. நான் இருக்கிற காசெல்லாம் தொடமாட்டேன், ஏன்னா இந்த ஆளை நான் நம்பலை. இப்போ துபாய்க்கு ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா, அவன் எனக்கு மாதம் இஎம்ஐ கொடுப்பான்னு நான் நம்பிட்டு இல்லை. அதனால் நான் இஎம்ஐக்குன்னு ஒதுக்கின காசு அந்த அக்கௌண்ட்லேயே தான் இருக்கணும், நான் எடுக்க மாட்டேன். மந்த்லி இஎம்ஐ போதும், அந்த பயத்திலே உட்காந்துட்டு இருக்கிற காசை நான் எடுக்கலை. ஓகேங்களா. அப்போது இந்த வலையில் மூட்டியாச்சா. அதுக்கப்புறம் வேறு என்னது, கரெக்டு, தாலி செயினுங்க. செம்ம அல்டிமேட்டான சீன் இப்போது இது நடக்க போகுது. இந்த பொண்ணோட எதுக்கோ இல்லை அந்த வீட்டில் எதுக்கோ வந்துட்டு வட்டி நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. சரியா, அதுங்களோட கடனுங்க. அது ஏதோ கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. கடனை வாங்கி நான் துணிமணிங்க வாங்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, துணிமணிங்க வாங்கி போட்டுக்கோங்க. தங்கம் கிங்கெல்லாம் கூட வாங்காதுங்க. ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, டை, இது மாதிரியெல்லாம் வாங்கிக்கோங்க. சீரியஸாக, யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனு, அதுக்காக நான் வாங்கினேன், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், இல்லை எனக்கு வந்து ஒரு தங்க செயின் அது மாதிரி இருந்தால் வாங்கணும், பிற்காலத்தில் நாளைக்கு எந்த கஷ்டம்னா கூட அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஊரை மேயிறது, இதுக்காகவே கடன் வாங்குவாங்க வட்டிக்கு. ஓகே. அப்புறம் ஐயோ நிறைய இருக்குதுங்க, இதுங்களை பற்றி சொன்னால் நான் எப்படி சொல்லி முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் வந்துட்டு இப்படி கஷ்டன்றீங்களே, இவ்வளோ கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறீங்களே, உங்கள் செயினை தான் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். யார்கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்ட. உங்கள் செயின் இருக்குல்ல, உங்கள் செயினை வச்சு அதை கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அந்த பொண்ணு பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க. என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஐயோ அது நான் எடுக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு என் ஹஸ்பண்டு அது கல்யாணத்தில் போய் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாரு, கடைசி காலம் வரைக்கும் இந்த செயினை தான் போடணும் அப்படின்னு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த செயினை வந்து கழட்டவே கூடாது அப்படின்னு. எப்போங்க, 2012 இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுங்க. அப்போ வந்து அவன் ப்ராமிஸ் பண்ணானா, அதாவது என் ப்ராமிஸ் கேட்டானா இந்த பொண்ணுக்கிட்ட, எந்த காரணத்துக்கட்டும் கேர் கண்டும் நீ வந்துட்டு அந்த கழுத்தில் இருக்க தாலி செயினை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்கினானா. அதனால் அந்த அம்மா வந்து கழட்ட மாட்டாங்க.
எனக்கு இவரை நினச்சாதான் பயம். ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் அவரு கேட்டுப்பாரே. அதாச்சு ஆனால் உங்களுக்கு அதாவது அவங்க அண்ணன், நான் கல்யாணம் பண்ணல அந்த பொறுக்கி. ஆ ஆ இப்போ நீங்கள் என்ன எதுவும் பிரச்சனை இல்லை, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், உங்கள் செயினை வேணால் தர முடியுமான்னு கேட்டுச்சு. செயின் டெலிவரிக்கு வச்சது இவங்க வைக்கல. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரெண்டு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி காசு வந்து என் குழந்தையிலேயே இது மாதிரி குழந்த கடன் வாங்கி பிறக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த இது மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், வந்த டெலிவரியில் பார்க்க வந்தவங்ககிட்ட கழுத்தில் அப்பயே செயினை கழட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வித்தின் வீக்லேயே அதாவது இந்த மழைலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீக்குள்ளேயே என்ன பண்ணேன், கழுத்தில் செயின் இல்லாமல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அவர்கிட்ட, எங்கள் அக்கா காசு கொடுத்துச்சங்கிட்ட அதை கொடுத்து அந்த இதை வந்து எடுத்தாச்சு செயினை. அவருக்கு கால் பண்ணி, ஏங்க நான் காசு தந்துடுறேன், அந்த 30,000 அந்த செயினை கொடுத்துட்றீங்களான்னு. அப்புறம் செயினை கொடுத்தோன்னே செயின் வாங்கி போட்டேன். ஆனால் அந்த குழந்தைய தூக்குன அந்த சிசரியன் வயிற்றுலேருந்து கட் பண்ணி குழந்தைய எடுத்த அந்த தருணம் என் கழுத்துலேருந்து அதை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து தான் நான் போட்டேனே. ஸோ நானும் குழந்தையும் தனியாக அந்த வீட்டில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது என் கழுத்தில் அந்த தாலியே இல்லை. நானும் என் குழந்தைய மட்டும்தான் போகிறோம் வீட்டுக்கு. அப்புறம் என்னாவது, உங்கள் செயின் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குது இதோட கடனுக்கு. நான் சொல்லிட்டேன், இல்லை இப்போ எப்படி அதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பாலுடைய வேறு வருதில்ல, இப்போ எப்படி அதெல்லாம் கழட்டுறது கொடுக்கறது அப்படின்னு. சரி பார்க்கலாம், நம்ம வேறு எதுனா நாங்கள் ஆப்ஷன் பார்க்குறோம். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கோம்லங்க, மன தைரியம் இருந்திருக்கோம்ல அந்த செயின், என்னோடய செயினை கேட்குறதுக்கு. அதுக்கு ஓகே கேட்டுச்சுங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்தாளுங்க அவளுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேறு என்னென்ன நடந்துச்சாங்க அந்த ஒரு 2.5 மாதம், 3 மாதம்லாம் இல்லை, இன்னும் அடுத்த 2.5 மாதத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவை திட்டுச்சுங்க. சோஃபா விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. ஒரு தடவை வந்து அந்த பேக்கில் திருடும் போது எங்கள் அம்மா ஒரு தடவை சோஃபாவில் கால் நீட்டி பார்த்தாங்கல்ல, அது என்ன திருடுச்சுன்னெலாம் தெரியாது, பார்த்த விதமே வந்து திருடுற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு அது என் பேக்கில் கை வைக்கணும்? சரி, இன்னொரு நாள் அதுங்களோட சீட்டை, அவங்க வீட்டு சோஃபா வந்து 3 சீட்டர், இந்த பக்கம் 3 சீட்டர், அந்த பக்கம் 3 சீட்டர், சிங்கிள் சீட்டரே இல்லை. ஓகேங்களா, ரெண்டுமே சொல்லி வாங்குச்சுங்க ஒரே மாதிரி 3 சீட்டர் 3 சீட்டர்னு. ஒன்றுத்தில் நான் அந்த பொம்பளைய நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், அந்த பொம்பளை சோஃபாவில் படுக்கிறத. ஓகேங்களா, இந்த பொண்ணு, இந்த குள்ளச்சி இருக்கா பார்த்தீங்களா 3D, அந்த பொண்ணும் படுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஈவன் நானும் படுத்திருக்கேன், அவங்க வீட்டுக்காரனும் அதில் படுத்திருக்கான், அவங்க அப்பாவும் படுத்திருக்காரு. ஏன், நான் கல்யாணம் பண்ணனே அந்த பொம்பளை பொறுக்கி அவனுமே கூட படுத்திருக்கான். ஓகேங்களா, எல்லாரும் அந்த சோஃபாவில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துருக்கோம், இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு நாள் என்ன ஆகுது, எங்கள் அம்மா ஒரு 3 சீட்டர்லேயும் அந்த பொம்பளை ஒரு 3 சீட்டர்லேயும் படுத்துக்கிட்டு, ஸோ இந்த பொம்பளை வந்து ஒரு 3 சீட்டரில், எங்கள் அம்மா ஒரு 3 சீட்டரில் படுத்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த பொம்பளை நேராக, இந்த குள்ளச்சி வந்துட்டு நேராக குளிச்சுட்டு, உங்களுக்கெலாம் அறிவில்லை, அவங்க அம்மாவை பார்த்து, எங்கள் அம்மாவை பார்க்கல, அறிவில்லை உங்களுக்கெலாம், காமன் சென்ஸ் இல்லை உங்களுக்கெலாம், உட்கார்ற சோஃபா தானே இதெல்லாம், அப்படியே கால் நீட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறீங்க அப்படின்ச்சு. நான் நேராக எந்திரிச்சு வந்தேன், மா எந்திரிச்சு உள்ளே போ அப்படின்னேன். எங்கள் அம்மா கம்முன்னு போயிட்டாங்க. எதுக்கு நீ அங்கே உட்கார்ற, இங்கே படுக்க வேண்டியது தானே, உனக்கு படுக்கணுன்னா அப்படின்னு எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப டென்ஷன் மண்டைக்கு ஏறிடுச்சு. அப்போ கூட நான் சண்டை போடல, எங்கள் அம்மாவை கத்திக்கிட்டு கம்முன்னு போ அப்படின்ட்டு நான் அமைதியாக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா உள்ளே போய் அப்படியே அந்த சீலினை பார்த்த மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு உட்காந்துட்ருக்குது. நல்ல செம்ம டோஸ் எங்கள் அம்மாவை. இருக்கிறா அந்த குள்ளச்சி மேலே, அந்த 3D மேலே இருந்த கோவத்தெல்லாம் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன். எங்கள் அம்மா அப்படியே பயந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு நைட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது, அம்மா அதுங்க என்னை வந்து ரொம்ப சீண்டுதுங்க, நான் முதல்ல இந்த வீட்டில் வந்து தங்கினதே, அந்த ரொம்ப நாள் தங்கினதே
அந்த ப்ரெக்னென்சியில் வீடெல்லாம் விற்றுட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினச்சிட்டு வந்தோம். 2.5 மாதத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியல. என்னை வந்து உண்டில்லன்னு ஆக்கிடுச்சுங்க. அந்த ஆள் எனக்கு ஒரு சப்போர்ட்டு கூட இல்லை. எல்லாத்துலேயும் காதை கேட்டு தலையாட்டிட்டு போயிட்டான் அந்த ஆள். இதுதான் நடந்துச்சு. நான் தெரிச்சிட்டு நான் ஹாஸ்டலில் வந்து தங்கியிருந்தேன். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. 7வது மாதம் ட்ரெயின்லேருந்து இறங்கி 7வது மாதம் வீட்டுக்கு வர மாதிரி வந்தேன். இதுதான் உண்மை. என்னை இந்த வீட்டில் தங்க விடல. 2.5 மாதம் முழுசாக என்னால் இருக்க முடியல. 2 நாள் இருக்க முடியல என்னால். இப்பயும் இதுங்களா வா வா ஃப்ளட்டு குழந்த பாவம் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லிச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்த வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மனித நேயம் இருக்கும்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். என்னை வந்து உசுப்பேத்தினே இருக்குதுங்க. நானும் வந்து கம்முன்னு போகிறேன். ஒரு சண்டை இதுவரையும் போட்டதில்லை. பல்ல கடிச்சுன்னு டெய்லி அழுகையில் மட்டும் போயின்ட்டுருக்குது. அமைதியாக இருந்துட்டேன். எங்கள் அம்மா சரி என்னை கூட்டின்னு போக சொல்ல, எங்கள் அக்காவை அவளை வந்து என்னை கூப்பிட்டு போக சொல்ல, அவள் வருவா, கூட்டின்னு போக சொல்கிறேன், நானே போக சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எப்போ இது வந்து இது முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, என்னோடய பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த சம்பவம் நடக்குது. இந்த சோஃபா சம்பவம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பாலுடி. அந்த பாலுடி ஃபங்க்ஷன் முடியட்டும். அவர் அப்பா வராருல, அவர் கூட சேர்ந்து போயிடு அப்படின்னு. எங்கள் அம்மாவால் இருக்க முடியல. ஐயோ இன்னும் அவ்வளோ நாள்லாம் என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு நான் போகிறேன். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒன்று விடாமல் இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த சுடிதார் விஷயத்தை நான் சொல்லி முடித்தேன். நான் ஃபுல்லாக சுடிதார் வந்து இந்த ஆள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். எங்கள் அக்கா காது படம் தான் அவன் இத்தனைங்க சொல்லியிருக்கான். இதான் இது ஒன்று வந்து அவங்க அக்கா கொடுத்துரு, ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அவன் வாங்கிட்டு வந்த எல்லா மெட்டீரியலும், அது மொத்தம் 2 மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாங்க. 2 சல்வார் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தான். 2த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வச்சுக்கிச்சு, பீரோவில் வச்சுக்கிச்சு. எங்கள் அம்மா வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா வந்து பால்வாடி முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா கூட போயிடுவார், நானும் போயிட்டு வரேன் ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் அந்த சுடிதாரை எடுக்குது. எது அந்த 2 புதுசாக வாங்கிட்டு வந்து ஒன்று எங்கள் அக்கா கொடுக்க சொன்னால, அவன் எங்கள் அக்காவுக்கு கொடுக்க சொன்னதை நானும் கேட்டேங்க. என் காதால் நானும் கேட்டேன். எங்கள் அக்கா மட்டும் என்கிட்ட சொல்லலை, அவன் அப்படி சொன்னான்டி அதுக்கிட்ட, இது மாதிரி ஒரு சுடிதார் வந்து அவங்க அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னான்டி அப்படின்ச்சு. ஓ ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு கொடுத்தா வாங்காதன்னு மட்டும் நான் சொல்லிட்டேன். கொடுத்தா வாங்காதன்னு. ஆனால் அதுங்க கொடுக்கல. அந்த பொண்ணு கொடுக்கவே இல்லை. எடுத்துக்கிட்டு பெட்ரூம்க்காக வந்துச்சு. அது அவனுக்கு என்ன தெரியவா போகுது, கொடுத்தியானா கொடுத்தான போகுது. ஸோ அந்த எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுது, இதில் வச்சுக்கிச்சு, பீரோவில் வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லும், ஒரு வேளை இந்த சுடிதார் அதுவே தச்சு போட்டுச்சுன்னா கூட, நான் கொடுத்தேன், அவங்க வேண்டாம் எனக்கு இதெல்லாம் நிறைய இருக்குதுன்ட்டாங்க அப்படின்னு கூட சொல்லி அந்த ஆளை ஏமாற்றிருக்கலாம். யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தானே வெளிச்சம். அப்போ ஆனால் அந்த ஆள் கொடுக்க சொன்னதை நானும் கேட்டேன். எங்கள் அக்கா என்கிட்ட சொன்ன மாதிரி நானும் கேட்டேன். நான் விட்டேன் கம்முன்னு. எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பாலுடி முடிஞ்சால் போயிடுவாங்கன்ற ஒரு இதில், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பாலுடி முடிஞ்ச உடனே போயிடுவீங்கல்ல, எனக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் தெரியும், எனக்கு இந்த சல்வாரை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் நீங்கள் போகிறதுக்குள்ளே அப்படின்ச்சு. எங்கள் அம்மா சரிம்மா அளவு சுடிதார் கொடு, நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அளவு சுடிதார் வாங்கி கட் பண்ணி கொடுத்தாருங்க. கொடுக்கும்போது இந்த அம்மா ஒரு டைலாக் போடுறாங்க, இது எங்கள் ஹஸ்பண்டு எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தது, எனக்கு இது கலர் ரொம்ப பிடிச்சி போச்சா, அதனால சரி நான் அப்போவே தைக்க கொடுக்கலான்னு நினச்சேன், சரி நம்மளே தைக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன் அப்படின்னு. எங்கள் அம்மா எதுவும் சொல்லிக்கல. அப்படியா, சரி ஓகே ரைட்டு, அவ்வளோதான். வேறு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அந்த வீட்டில் இருக்கும்போது. அந்த 2.5 மாதத்துலேயேங்க ஒரு நாளும் ஒரு நாள், அதாவது இவன் வந்துட்டு துபாய்க்கு போயிட்டதுக்கப்புறமேட்டு அம்மாவும் பொண்ணும் என்னை கிட்டத்தட்ட 1 வாரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. லிட்ரலி 1 வீக்கு கண்டினியூஸாக டெய்லி. ஈஸ்வரி, அவனுக்கு துபாய் எல்லாம் எப்படி இருக்கான், உங்ககிட்ட பேசினானா, உங்ககிட்ட தான் ரொம்ப நேரம் பேசுகிறான், என்ன சொல்கிறான் அவன், நான் ஒரு ஐடியா, எனக்கும் பொண்ணுக்கும், அதாவது அவளுக்கும் அவள் பொண்ணுக்கும் ஒரு ஐடியா வருதான், எனக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஐடியா வருது, நான் சொல்கிறேன், அது நீ யோசி, கரெக்டாக இருக்கும். என்னாச்சு அப்படின்னா,
அவன் துபாய்க்கு போயிருக்கான்ல, போய் கரெக்டாக ஒரு மாதம்தாங்க ஆகுது. சாரி, அக்டோபர் போனானா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதான் 3 மாதம்தான் ஆகுது. ஓகேங்களா. நாங்கள் சொன்ன அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னினா கண்டிப்பாக கேட்பான். நீ அவன்கிட்ட பேசும்போது நைஸாக சொல்லி இது மாதிரி, நான் இந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு, புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு நீ மேலே போயிடலாம்ல, புதுசாக கட்டின இடத்துல. இங்கே கீழே இவ பொண்ணு இருந்துப்பா, 2 பேரும் கூடவே இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. எப்படிங்க? அதாவது இதுங்களுக்கு சோறு தின்றதுக்கும் இவன் போய் துபாயிலேருந்து போடணும், இதுங்க வாங்கி வச்ச கடனையும் அடைக்கிறதுக்கு அவன் துபாயில் உட்காந்துட்டு இருக்கணும். இதில் வேற அவனை நம்பி கழுத்தை நீட்டி வாழ்க்கையை கொடுத்த நாய் நான். என்னையும் என்னை நம்பி ஒரு குழந்த பிறந்துச்சு பாருங்கள், அந்த குழந்தையும் இதுங்க தான் பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு, அவன் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமாங்க? 80 திரம்ஸ் வேலைக்கு போனாங்க அவன். 80 திரம்ஸ், 70+ திரம்ஸ்க்கு தான் வேலைக்கே போனான் அவன். இதில் போன 4வது மாதமே அவனை வந்து லோன் எடுத்து மேலே வந்து இன்னொரு பில்டிங் ஒன்று கட்டிடணுமா, டபுள் பெட்ரூம் வச்சு, அதில் நான் இருந்துக்கணுமா அப்படின்னு இவன் சொல்கிறா. நீ சொன்ன அவன் கேட்பான், சொல்லி பாரு. உடனே இந்த பொண்ணு குள்ளச்சி, ஆமாம் அது நல்ல ஐடியா, நான் கீழே இருந்தப்ப நீங்கள் மேலே இருந்துக்கோங்க அப்படின்னு. எல்லாம் முடிச்சிருவோம். எல்லாம் முடித்த உடனே மொத்தத்துலேயும் அதுங்களே ஆள்றதுக்கு என்ன பண்ணுறது வழின்னு சொல்லிட்டு நம்மள ஒரேடியாக சாவடிச்சாலும் கூட அடிச்சிருவாங்க, மாந்திரகம் மந்திரிகம் பண்ணி. ஸோ ஒரு காரியமும் அதுங்களுக்கு கை கூடுற வரைக்கும் பிளானிங்லேயே தான் இருக்கோங்க, பிளான் போட்டுனே தான் இருக்கோங்க. ஸோ நான் இன்னொன்று சொன்னேண்ணா, வேலைக்கு 1.5 மாதத்துலேருந்தே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சிங்க, போன்னு. ஸோ வேலைக்கு ரொம்ப போன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன். ஒரு பியூட்டி பார்லர், 2 பியூட்டி பார்லர் போனேன். 2 பியூட்டி பார்லர் போனேன் இன்டர்வியூக்கு. ஒரு பியூட்டி பார்லரில் வந்துட்டு மசாஜ் எல்லாம் பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணேன், நானும் செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு சேல்ரி ரொம்ப கம்மி. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இந்த சேல்ரி கட்டுப்படி ஆகாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பியூட்டி பார்லரில் அங்கேயும் அதே மாதிரி தான் பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணி கட்ட சொன்னாங்க. வித் க்ரீம் இல்லை, வித்தவுட் க்ரீம் எப்படி நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஹேர் கட்லாம் கேட்டாங்க. அப்போ எனக்கு ஹேர் கட்லாம் தெரியாது, சீரியஸாகவே நான் ஹேர் கட்டிங் பண்ணலையே. அப்புறம் நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்துட்டு ஸ்கின் வரைக்கும் எல்லாமே ஓகே, நான் பண்ணுவேன், பட் ஹேர் கட் எனக்கு தெரில, ஸ்ட்ரெயிட் யூ தான் பண்ணுவேன், லேயர் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்யூர் பண்ணுங்கள் பெடிக்யூர் பண்ணுங்கன்னு வெறும் கையிலேயே இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் காமிச்சிட்டு வந்தாச்சு. இன்னொரு இன்டர்வியூ போனேன். அது எங்கே போனேன்னு தான் எனக்கு தெரியல. அது வந்து ஒரு இடங்க, கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனியில் என்ன வேலைன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு மேலே ஏறி இன்டர்வியூ போகணும். அது வந்து எனக்கு செட் ஆகலை, ஆக்சுவலாக செட் ஆகாது அந்த வேலை. அதாவது எப்படின்னா டேட்டா என்ட்ரி மாதிரி ஒர்க்கு, அது எனக்கு செட் ஆகாது. சேல்ரியும் வந்து ரொம்ப கம்மி. அப்போது நான் சொல்லிட்டேன், சரி இல்லை இது வேண்டைக்கு ஆகாது, நான் போயிட்டு வர அந்த ட்ராவல் ஃபேரே வந்துட்டு செட் ஆகிடும் நீங்கள் கொடுக்குற சேல்ரிக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது குடும்பம்லாம் வந்துட்டு அழகுன்னு சொன்னதெல்லாம் போய் அந்த வீட்டு மாப்பிள்ளை இருக்கார் பார்த்தீங்களா, ரித்திக் ரோஷன் மாதிரி இருப்பாருங்க. நீங்கள் வேறு, ரித்திக் ரோஷனும் ஷாருக் கானையும் மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி இருப்பான் அவங்க வீட்டு மாப்பிள்ளை. வேறு லெவல் அழகு. கண்டிப்பாக இவங்களெல்லாம் இது மாதிரிலாம் எப்படி இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரிலாம் இந்த மாதிரி ஒரு ஹீரோ மிஸ் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இவனை மாதிரி உலகத்தில் எவனுமே ஒரு அழகான ஆம்பளையே இல்லை அவங்க வீட்டு மாப்பிள்ளை. 2 பார்லர் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, போயிட்டு வந்ததுக்கு குழந்தைய எங்கள் அம்மா பார்த்துக்குறாங்க. அந்த சிசேரியன் பண்ண அந்த முழுசாதரான 6 சன் கூட தெரியாது. இதுங்க உயிரை பாதி வாங்கிறதுலே பாதி ஜீவன் போயிடுச்சு. ஸோ இதுங்க வந்து வேலைக்கு போனோடனே 2 பார்லரோட ஜாப்க்கு போயிட்டு வரேன் ஒரு நாள். இவன் என்கிட்ட கேட்குறான், என்ன இன்டர்வியூலாம் போனீங்களா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் சொன்னேன், இல்லை போனேன், எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க, நானும் பண்ணேன், ரெஸ்பாண்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அது ஆக்சுவலாக பார்லரில் கொஞ்சம் அழகெல்லாம் பார்ப்பாங்க. நல்ல நல்ல ஸ்லிம்மாக ட்ரிம்மாக நல்ல ஃபேஸ் எல்லாம் நல்லா அழகா அப்படி இருந்தால். எனக்கு அப்படியே மண்டையே சுற்றிருச்சுங்க. ஏன்டா இந்த குடும்பம்லாம் நிறுத்திடுச்சு, அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியாடா இந்த அழகுன்ற ஒரு விஷயத்த அப்படின்னு. போராத காலம் என்ன பண்ணுறது. நான் அழகில்லை நான் அழகில்லை நான் அழகில்லை, என் கூட நடந்த ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படி. ஐயோ லவ் பண்ணும் போது ஆரம்பித்த வார்த்தை அது. நான் என் பின்னாடி எல்லாம் ஹீரோயின் மாதிரி பொண்ணுங்க வந்தாங்க. எப்படி லெவலில் வேறு லெவலில் பொண்ணு வந்தாங்க தெரியுமா. நான் ஏண்டி உன்னை லவ் பண்ணணும்? காசுக்காக மேன், காசுக்காக லவ் பண்ண. நீ காசுக்காக லவ் பண்ணுன்னு நான் சொல்லலை, காசுக்காக நீ லவ் பண்ண. அன்றைக்கி இப்படி சொல்லலை, இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஜாலியாக திமிரா. காசு பழைய ஆயா தான் பிளாட்ஃபார்மில் இருக்குது. நான் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குப்பா, என்னை லவ் பண்ணுறீங்களாக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா கூட அந்த பழைய ஆயாவை கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த ஆள் காசுக்காக. அவ்வளோ ஒரு எச்சத்தனமான ஆம்பளை அது. அதுக்கப்புறம் இது நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு இன்னும். இன்னொன்றுங்க, அந்த வீட்டில் தூங்கும் போது எனக்கு ஒரு நாள் ப்ளூ கலரில், ஓகேங்களா, ப்ளூ கலரில் இருக்குது வீடே. நில்லுங்க, இது அது அப்பையா? சாரி, இது அப்புறம் ரொம்ப லேட்டு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அந்த வீட்டில் இருக்கும்போது, ஜான்வரி 1 ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். ஜான்வரி 1 வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்ருக்கோம் சரிங்களா. அந்த மிட் நைட்டில் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு வாங்க தெரியுமா நம்ம சன் டிவியில். அதெல்லாம் பார்க்குறதுக்காக இதுங்கெல்லாம் பார்த்துட்ருக்குதுங்க. ஸோ நானும் வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா இதுங்க மெஜாரிட்டியாக வந்துட்டு நம்ம சன் டிவி இது மாதிரி தான் பார்க்குங்க, ஓகேங்களா. கேரளா மலையாள நியூஸு மலையாளம் இதெல்லாம் வந்து சீரீஸ்லாம் வந்து டைமிங்கில் தான் பார்க்குங்க. மெஜாரிட்டியாக சன் டிவி தான் பார்க்குங்க. அப்போது அந்த மிட் நைட்டில் ஹாப்பி நியூ இயர்னு இது பண்ணுவாங்கள்ல, அப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்காக எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். விஜய் டிவியோ ஏதோ சன் டிவியோ ஏதோ உட்காந்துட்ருக்கும் போது இந்த பொம்பளை வந்து ஒரு வார்த்தை சொல்லுது. என்னென்னு நான் சொன்னேன், அப்பா நியூ இயர் பிறந்துச்சு, இனிமேட்லேருந்து எல்லாம் நல்லபடியாக போகணும். அப்போ இவன் கால் பண்ணுறான் எனக்கு. யார்? என் குழந்தையோட அப்பன் கால் பண்ணுறான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஏய் இது மாதிரி சேல்ரி வந்துச்சுன்னா தயவுசெய்து